வணக்கம். இப்போது சொர்க்கம், நரகம் செத்ததுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை வாழும்போதே சொர்க்கமும் நரகமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் குருக்கிட்ட தேடி போகிறாரு. சொர்க்கம், நரகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குரு சொன்னாராம், உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்களெல்லாம் பிடிக்கலனாலும் நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. உங்கள அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் நரகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை சுற்றி எந்த மாதிரி மனுஷங்களை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்? நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷங்களையா? இல்லை நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷங்களையா? நம்மளை பிடிச்ச மனுஷங்களையா? நம்மளை பிடிக்காத மனுஷங்களையா? அப்படிங்கிறத நாம தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்.